இந்த ட்ரோல்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட கருத்தை எடுத்துக்கிட்டு படம் ரிலீஸ் ஆகிற கொஞ்சம் டைம் இருக்கு, ஒர்க் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு நம்ம நல்ல ஒர்க்காவே அப்படின்னு அவங்க மாத்திக்கிட்டது இருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அதனாலதாங்க படம் இப்ப பெருசா அதை பத்தி குறை சொல்ல முடியல. வன்மத்துல குறை சொல்றாங்க, அதை கன்சிடரே பண்ணாதீங்க, அவங்க பீப்புளே கிடையாது. ஆனா உண்மையாவே அவங்க கரெக்ஷன் பண்ணாம இருந்தாங்கன்னா நானே சொல்லியிருப்பேன், இது ஒர்க் அவுட் ஆகல, இது நல்லா இல்ல, ஈவன் சொன்னாங்க ஆனா பண்ணல, இவ்வளவு டைம் இருந்தும் பண்ணல அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன். சோ அதை மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் என்னோட ரிவ்யூல சொல்லியிருந்தேன். அதுக்கு பிரைஸ் பண்ணி ஆகணும். கரெக்ஷன்ங்கிற விஷயம் இருக்குல்ல, அது சினிமாக்காரங்க இல்ல கிரியேட்டர்ஸ்னாலே ஒரு ஈகோ இருக்கும்ல. நீ என்ன சொல்றது, நான் பண்ண விஷயத்தை குறை சொல்றது, அதெல்லாம் பண்ண முடியாது, நான் இப்படிதான் பண்ணுவேன்னு ஒரு ஈகோ இருக்கும். அதை நான் மாத்திக்கணும். இது என்னோட ஐடியா, நான் பண்ணது, நீ என்ன சொல்ற அப்படின்னு பார்த்துட்டு கூட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதை தள்ளி வச்சுட்டு சொல்றாங்க. அது கரெக்டா தான் இருக்கும், ஏன்னா அவங்களுக்காக தான் படம் பண்றோம் அப்படிங்கிறப்ப அதை மாத்தி பண்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இயக்குநர்கள் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி டீம் ஒன்று இருக்குங்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எனது வெங்கட் பிரபு சாரை தவிர்த்து வேற யாராலையும் இந்த கேஸ்டிங்கை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கவே முடியாது, கொடுக்கவும் முடியாது இந்த வைப்ல. ஸோ அந்த வகையில சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு டேரக்டரா இருக்காங்க, சந்தோஷம் தான்.